வேண்டும். நீங்கள் இயேசு அண்டைக்கு வர வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் நீங்கள் என்றால் இயேசு அண்டைக்கு வர வேண்டும். நீங்கள் இயேசு அண்டைக்கு வர வேண்டும். அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவரும் தரக்கூடாத சமாதானத்தை என் இயேசு உங்களுக்கு தருவார். சமாதானம் சீக்கிரமாய் உங்களுக்கு தருவார். உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் என்று. ஐயா, இயேசுவுடைய சமாதானம் இந்த உலகம் மனிதர்கள் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அவர் கொடுக்கிற சமாதானம் உங்க வாழ்க்கையில நிம்மதியை தரும். நீங்கள் எதுவ பெற்றீர்களோ பெறுகிறீர்களோ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவப்பா இருந்தாலும் அந்த பாவத்தை வெண்மை போல ஆக்குவார். பாவத்தின் நிமித்தம் வருகிற நோய்களை வருகிற நோய்களை இயேசு தாமே சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எந்த நோயும் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வேதம் ஒரு சாட்சியாய் சொல்லுகிறது. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளவு சீரியல் லைட் போட்டாலும் மயக்கிறது இல்ல. ஆனால் இயேசு கொடுக்கிற ஒளி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். ஐயா, இயேசு ஒருவரே உங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவர் ஒருவரே உங்களுக்காக சிலுவையை சுமந்தார். இயேசு ஒருவரே உங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்தார். இயேசு ஒருவரே உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இயேசு அண்டைக்கு வருவீர்களானால் அவர் கொடுக்கிற அற்புதமான சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். வாங்கய்யா, இயேசு அண்டைக்கு வாருங்கள். இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கே நீங்க மனம் திரும்புவீர்களானால் உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும். உங்கள் வீடு ரட்சிக்கப்படும். உங்களை நடத்துவார். உங்களை பாதுகாப்பார். உங்களை நடத்துவார். நீங்கள் எங்களுக்கு வந்து அருகாமையில வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.